கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை முற்பகுதியிலிருந்து தொடங்க போகிறது. இந்த படிக்கட்டு வாயிலாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இறங்கி வந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களாக இடம்பெறக்கூடியவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். அண்டை நாட்டு தலைவர்கள், நாடு முழுக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பதவியேற்பு விழாக்கள் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் பல வகைகளில் நடக்கும். ராஷ்டிரபதி பவனுக்கு உள்ளே ரொம்ப சிம்பிளாக நடைபெற வழக்கமும் உண்டு. நரேந்திர மோடி 1, 2, 3 3 விழாக்களையுமே இந்த இடத்துல தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒரு பிரம்மாண்டமாக முதல் விழாவை சார்க் தலைவர்கள் எல்லாம் அழைத்து செய்தார். 2ஆம் விழாவில் உலகத் தலைவர்கள் எல்லாம் இதே போல பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த முறையும் அண்டை நாட்டு தலைவர்கள், நெய்பர்ஹுட் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் அழைத்து நடத்துகிறார். 7000 பேருக்கு மேலே அழைத்து. ஸோ இது ஒரு மோடி 3.2 என்பதை விட என்டிஏ சர்க்கார், மோடி சர்க்கார் என்பதை தாண்டிய ஒரு என்டிஏ சர்க்காராக கூட்டணி கம்பல்ஷன், நிறைய அரசியல் சவால்கள். இந்த செட்டிங்கை எப்படி பார்க்குறீங்க? இது மிலியோ இன் விச் திஸ் ஹேப்பன்ஸ். எஸ், முதல்ல இந்த அண்டை நாட்டு தலைவர்களை அழைச்சிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளோடு ஒரு சுமூகமாக நட்பை பேண வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஆர்வத்தை காட்டுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக மாலத்தீவோட நமக்கு சில ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாலத்தீவுடைய அதிபர் இங்கே வர இருக்கிறார். நம்ம புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு வெளியுறவுத்துறை ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்த காரணத்தால் பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படலை. மற்றபடி எல்லோருமே வருகிறார்கள். இது மோடி இந்த நெய்பர் கண்ட்ரிஸை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்திய அரசுடைய ஒரு கொள்கையில ஒன்றாக அந்த ரொம்ப முக்கியமானது. வாஜ்பாய் அவர்கள் இந்த பக்கத்து அண்டை நாடுகளுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் அடிக்கடி சொல்லுவாராம், நீங்கள் நண்பனை தேர்ந்தெடுக்கலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்னு. அவன் அமைஞ்சது தான், அதில் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், ட்ராப் பண்ணிட்டு போயிடலாம், அது உங்களுடைய சாய்ஸு. ஆனால் நெய்பரை யூ கேனாட் செலக்ட். அப்படிங்கிறப்போ நெய்பர்ஸ்ட்டை ரொம்ப கவனமாக எப்போதுமே ஒரு நல்ல உறவோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எப்போதுமே வாஜ்பாய் வலியுறுத்தி வந்திருக்கா. அந்த ட்ராக்கில் தான் மோடி போகிறார். ஓகே, இந்த கேபினட் இண்டக்ஷன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக தற்போது தொடர்ந்து வரக்கூடிய செய்தி, திரு ஜே.பி. நட்டா பாஜகவுடைய தேசிய தலைவர் இந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடும் அப்படின்னு. அந்த டீ பார்ட்டியில் அவரோட விஷுவல்ஸ் நம்ம பார்க்கல, பட் ஆனால் இப்போ வரக்கூடிய செய்தி அதுவும் நடக்கும்போது தான் ஊர்ஜிதம்னு வச்சுக்கோங்களேன். நட்டா அமைச்சரவையில் இணைந்தால் 2014 நட்டா அமைச்சரவையில் இருந்தார். ஹெல்த் மினிஸ்டர் மோடி, எஸ், ஹெல்த் மினிஸ்டர் இருந்தால். அதுக்கு முன்னால் அவர் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர் தான். இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான அனுபவம் உண்டு. அதனால திரும்பவும் இப்போவும் கூட ஹெல்த் மினிஸ்டர் வர்றதுக்கான அப்படின்னா தேசிய தலைவர் மாறும். ஆனால் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா தேசிய தலைவராக ஒருவேளை அமித்ஷா வருவாங்க, இல்லாட்டி சௌஹான் வருவான்னு சொன்னாங்க. இப்போ அந்த 2 பேருமே கேபினெட்டில் வராங்க. மனோகர்லால் கட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? மனோகர்லால் கட்டர் வரலாம். அப்படி இல்லைன்னா பூபேந்தர் யாதவ் வருவாருங்கிறாங்க. பூபேந்தர் யாதவ் பற்றி விரிவாக சொல்லுங்க. அவர் யாரு? மோடிக்கு கண்ணுங்காது மாதிரி. தமிழ்நாட்டு அரசியல்லாம் கொஞ்ச நாள் தள்ளிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவர். தமிழ்நாடு அரசியலில் பொதுவாக நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடியவர். அவர் வரலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் ஈவன் ஆர்கனைசிங் செக்ரட்டரியே மாறலாம்னு சொல்கிறாங்களே. சுனில் பன்சால் வரப்போகிறாருங்கிறாங்க. இதெல்லாம் யூக செய்திகள் தான், முடிந்த முடிவல்ல. பட் சுனில் பன்சாலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுனில் பன்சால் தான் இப்போ ஒடிஷாவில் இன்சார்ஜாக இருந்தார். தெலுங்கானாவில் அவர் இன்சார்ஜாக இருந்திருக்கிறார். ஓகே, குடியரசுத் தலைவரை அழைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் தொடங்கிவிட்டன. பாதுகாப்பு பணிகள்லாம் நடந்துட்டு வரதை பார்க்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் பின்வரிசையிலேருந்து ரொப்பிட்டு வரதை நம்ம பார்க்கின்றோம். 7000 பேருக்கு மேலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டில் இடம்பெற்றிருக்கிறவர்கள், இப்படி பலர் எளியவர்கள் முதல் விஐபிக்கள் வரைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். திரு ரமேஷ் சேதுராமன், இந்த கேபினெட் ப்ளஸ் இப்போது பாஜக ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் இருக்குமானால் அது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மாறக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை காட்டுதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சுமூகமாக இருக்குது, இதெல்லாம் மீடியா கற்பனை இல்லை சும்மா ஹேசியங்கள், அதெல்லாம் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு there are also people who paint a rosy picture. ஸோ இல்லை, இப்போ இருக்கிறதுல நம்மலாம் ஒன்லி ஹேஷியங்களின் அடிப்படைகள் தான் பேச முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்
சேஞ்சு இது 2 டேர்ம் ஆயிருக்கு, இப்போ 3வது டேர்ம் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் நடக்கும். அதில் வந்து இந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி அப்படிங்கிற ஒரு ரோல் மட்டும்தான் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து டெபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2 முறையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா டெசிஷனுமே அமித்ஷாவும் மோடி இவங்க 2 பேர் தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். மற்ற எல்லாம் சூஸிங் ஆஃப் பீப்புள்லேருந்து ஆரம்பித்து இந்த கேபினெட்லேருந்து எல்லாமே அப்படி ஒன்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஆர்எஸ்எஸோட கோர் ஐடியாலஜிக்கல் இதுவாக இருக்கக்கூடிய பல பேர் இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி மோடியோடைய கேபினெட்டில் இடம்பெறலை. கடந்த 2 முறையிலையுமே அந்த இது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வந்து மிக 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 குறைந்திருக்கிறது. இந்த வாட்டியும் அப்படி தான் குறையும் அப்படின்னு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவில் தான் ஈக்குவேஷன் வந்தவர். இப்போ சிவராஜ் சௌஹான் வராரு, நீங்க குறப்பட்டுட்டே இருக்கட்டுங்க எல்லாம். இல்லை சிவராஜ் சிங் சௌஹான் நான் சொல்லியிருக்கேன். சிவராஜ் சிங் சௌஹான்னா நீங்கள் கம்பேரே பண்ணாதீங்க. பிகாஸ் ஹீஸ் லைக் அவர் வந்து வெட்ரன், அதனால அவர் வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஸ்டாருக்கு ஆளுங்கிறது இல்லைங்க. அவர் வந்து நீங்கள் ஒரு சிறந்த தலைவர்னு சொல்லாமல் என்ன சொல்ல முடியும் இல்லையா? ஒரு மாநிலத்துடைய இதை வந்து தொடர்ந்து வெற்றியை வந்து எந்த வித ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கிறவர் அப்படிங்கும்போது அவர் ரணில் விக்ரமசிங்க, இலங்கையுடைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அவருடைய வரிசையில் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை 2014 கூட அழைக்கப்பட்டது. அதனது அதிபர் ராஜபக்ச, அப்போ அதிபராக இருந்த ராஜபக்சா மோடியுடைய முதல் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். இந்த முறை ரணில் விக்ரமசிங்க அதிபராக கலந்து கொண்டிருக்கிறார். இலங்கையில் நடைபெற்ற பொருளாதார புரட்சியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் ரணில் விக்ரமசிங்க அதிபராக இருக்கிறார். அவர் சீன சார்பை சற்றே குறைவாக பெற்றிருக்கிறவர் என்று பார்க்கப்படுகிறார். திரு ரமேஷ், கோ ஹெட் வித் யுவர் தாட்ஸ். இப்போ யார் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஆகிறார் என்பதும் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஈக்குவேஷனை சொல்லுமா? அடுத்து வரவர் ஆர்எஸ்எஸ் உடைய பிளெஸிங் கொண்டவர் தான் வர முடியுமா, இல்லை இட் வில் பி மோடிஸ் சாய்ஸ்? அது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். உங்க என்ன அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, இப்போ இல்லை ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற பர்சன் வரலாம் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அது நம்ம வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. ஆனால் பொதுவாக இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி சேஞ்ச் அப்படின்னு நடக்குதுன்னா அது வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி கன்சென்சஸில் வரக்கூடிய ரோல். ஆனால் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த 2-3 டேர்ம்லேயே வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு என்ன வைக்கப்பட்டதுன்னா இந்த எலெக்ஷன் ப்ராசஸே இல்லாமல் போயிடுச்சு பார்ட்டியில் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த முறை ஹேண்ட் பிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் போட்டியெல்லாம் வச்சா வரும், அது நியமனமாகத்தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை ஒருவேளை ஏன்னா ஜேபி நட்டா இல்லை, அதே போல் எதிர்பார்க்கப்பட்ட அமித்ஷா, அவங்க ஷெகாவத் எல்லாருமே கேபினெட் மினிஸ்டராங்க. அப்படிங்கிறப்போ ஒருவேளை யூபியை சேர்ந்த ஒருவர் தேசிய தலைவராக வரக்கூடும் அப்படின்னு. ஏன்னா யூபியில் ஒரு ஹெவி லாஸஸ் செஞ்சுருக்காங்க, திரும்ப கம்ப்ளீட்டாக மறுசீரமைக்க வேண்டியிருக்கு. அதில் யூபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா மாயாவதி ஃபேக்டர். மாயாவதி மிகப்பெரிய அளவில் ஓட்டு வாங்குகிற போதெல்லாம் பிஜேபி சிறப்பாக அங்கே செயல்பட்டுருக்கு. மாயாவதிக்கு எப்போல்லாம் ஓட்டு குறைஞ்சோ அப்போ பிஜேபி அடி வாங்கியிருக்கு. இப்போ 2019 மாயாவதி 19% வாக்குகளை பெறுகிறார். அன்றைக்கி பிஜேபி 62 சீட்டு. ஆனால் இப்போ மாயாவதி 12%, 10% குறையுது. அதனால் என்ன அப்படின்னா, இப்போது மாயாவதியை விட்டு வெளியே போகக்கூடிய இந்த நான் ஜாதவ் ஓட்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதே காட்சியை நீங்கள் சட்டப்பேரவையிலையும் பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ இன்க்ளூசிவாக நான் ஜாதவ், இந்த தலித்துகள் இந்த சைடுலையும் போய் அரவணைச்சு அந்த ஓட்டுகளையும் பிஜேபி பக்கம் கொண்டு வரக்கூடிய ஒரு கேப்பபிள் லீடர் தேசிய தலைவராக தலித்தை வந்து கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு கிரைட்டீரியாவா இருக்கலாம், அது கூட வாய்ப்பு இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு கோட்டேஸ்வரன், இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறவங்க. அதில் நிறைய பேலன்சிங் ஆக்ட் பார்க்குறோம். இப்போ வந்து நன்றாக பர்ஃபார்ம் பண்ண மாநிலங்களுக்கு அது அமைச்சரவை பட்டியலான்னு கூட தெரியாது, இது வரைக்கும் வந்திருக்கிறது யூக பட்டியல் தான். நன்றாக பர்ஃபார்ம் பண்ண மாநிலங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறோம். இன்னைக்கு தேர்தல் வரப்போகிற மாநிலங்களில் அவங்க கணிசமாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்க்குறோம். உங்களுக்கு இதில் ஹைலைட்ஸாக படுவது என்ன, உங்களை கவனிக்கத்தக்க விஷயங்கள் என்ன இப்போ நம்ம பார்க்குற நேம்ஸில், ப்ராபபிள்ஸில்?
குறிப்பாக சொல்லணும்னா ஹரியானாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்கன்ற மாதிரி பேசுபொருள் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 அமைச்சர் பதவி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உறுதியாகிடும். இப்போ இது வந்து நமக்கு செவி வழி வர செய்தி, எந்தளவுக்கு இது நம்பகத்தன்மைன்றதை தாண்டி. அதே மாதிரி இப்போது நமக்கு வந்து மகாராஷ்டிரத்தில் அக்டோபர் தேர்தல், ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் தேர்தல், ஜார்க்கண்டுக்கும் இந்த வருஷத்தில் தேர்தல் வரணும், அடுத்த வருஷம் பீகாரில் தேர்தல். அப்போது irrespective ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பிஜேபி ஆர் என்டிஏ, மகாராஷ்டிரா அவங்க சரியாக பண்ணல, ஹரியானாவில் 50-50, ஜார்க்கண்டில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, பிஜேபி நல்லாவே பண்ணியிருக்காங்க, பீகாரில் சரியாக நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 4 மாநிலத்துக்கு இன்னைக்கு நடக்கிற நிகழ்வாகட்டும் இல்லை இதுக்கு அடுத்து பிஜேபி அந்த என்டிஏ அரசாங்கம் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது இந்த 4 மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த மாநிலங்கள்ல நீங்க குறிப்பிட்ட இந்த மாநிலங்கள்ல பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஆட்சியோட ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா மிகையா? இல்லை, ஆட்சிக்கு ஸ்டெபிலிட்டி ஒன்று, அதை தாண்டி வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு நம்பர் கம்மியாக இருக்குது. ஒருவேளை இந்த 3 மாநிலங்களில் இவங்க சரியாக தேர்தல் நடத்தலை அல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகிடும்னா, ஒருவேளை காங்கிரஸ் வந்து அங்கே 3 ஸ்டேட்டை ஸ்வீப் பண்ணுறாங்க இல்லை 3க்கு 2 ஸ்டேட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்பிக்களோ ஒரு சிலர் வந்து கட்சி தாவலாம் இல்லை ராஜினாமா பண்ணிட்டு போய் காங்கிரஸில் சேரலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம். கூட்டணி கட்சிகளுடைய பிஹேவியர் மாறலாம். வந்து என்னன்னா காங்கிரஸ் ரொம்ப வல்னரபிளாக இருந்தது, பிஹேவியர் மாறலாம். அதனால் பிஜேபி வந்து இந்த 3 ஸ்டேட்டை ரொம்ப கீயாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் அமைச்சர் பதவியிலேருந்து இலாக்காக்கள்லேருந்து எல்லாமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இன்னொன்று பிஜேபி கட்சியோட ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் இல்லை மோசமாக பர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், 2019 உமா பாரதி அவர்கள், சுரேஷ் பிரபு அவர்கள்லாம் வந்து அமைச்சரவை பதவியில் பரிந்துரையில் இல்லை, அவங்க பேர் இல்லை, முக்கியமான லீடர்ஸ் மேனகா காந்தி பேர் இல்லை. ஆனால் மாதிரி இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜுன் முண்டா பேரும் அனுராக் தாக்கூர் பேரும் இதுவரையிலும் வரல. அப்போ ரெகுலராக அந்த மாத்த ஸ்மிருதி இரானியில் அவங்க தோத்துட்டாங்க. பட் மேபி மோடி அவர்கள் விருப்பப்பட்டா யாரை வேணா எடுத்துட்டு வரலாம். ராஜ்யசபா எம்பியா இருக்கணும்ன்றது 6 மாசம் கழிச்சு கூட எம்பி ஆக்கலாம், இல்ல லோக்சபா எதனா வேக்கெண்ட் வந்தா கூட அதில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கலாம். மெரிட் லிஸ்ட்ல இல்ல. அதே இது வந்து ஐயா அண்ணாமலைக்கும் பொருந்தும், ஸ்மிருதி இரானி அவர்களுக்கும் பொருளும். அப்ப அந்த மெரிட் லிஸ்ட்ல நீங்க வரணும், மோடி அவர்கள் மெரிட் லிஸ்ட்ல வரணும்னா நீங்க ரொம்ப ஸ்டார் பெர்ஃபார்மரா இருக்கணும். இப்ப சிவராஜ் சிங் சௌஹான் பாருங்க, அவர் அந்த மெரிட் லிஸ்ட்ல டிஃபால்ட்டா வந்திருக்காரு. காரணம் 29க்கு 29 அந்த சொல்லி அடிக்கிற அந்த தன்மை. அப்போ அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் இருக்கு. இதே இந்த சைடு நீங்க இந்த ஸ்வேரிங் இன் செரமனியை மக்கள் பார்வையில் நம்ம பார்க்கும்போது நிறைய எதிர்பார்ப்புகள் மக்களுக்கும் இருக்கும். குறிப்பா அக்னிவீர் திட்டம், ஏன்னா கூட இருக்க கூட்டணி கட்சிகள் கேட்கிறாங்க. அப்போ மோடி அவர்கள் இந்த 100 நாள்ல அதை பத்தி எதனா பண்ண போறாரா, இல்ல அதற்கு எதனா வந்து ரிவிஷன் பண்ணுவாங்களா? அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் நிறைய பேர் வியாபாரிகள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனையா இருக்கு. உத்தரப்பிரதேசில் பாரதிய ஜனதா கட்சி தோத்ததுக்கு வேலை வாய்ப்பும் ஒரு பிரச்சனை. இளைஞர்கள் கிட்ட குறிப்பாக 18லேருந்து 25 25லேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் கிட்ட பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வந்து காங்கிரஸை விட குறைவாக இருக்குது, மற்ற கட்சிகள் பிராந்திய கட்சிகள் ஸ்டேட் பார்ட்டிஸை விட குறைவாக இருக்குன்றது இந்த எக்ஸிட் போல்ஸில் நிறைய பேஜஸ் வந்து நம்ம பார்த்தோம் பக்கமாக. அந்த எக்ஸிட் போல்ஸ் கருத்து கணிப்புலையுமே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடவே பீகார்லேயும் ஆந்திராலையும் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் அந்த மாநிலத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணத்துக்கெல்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேரிங் இன் செரமனி அவங்க பார்த்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் கரெக்ஷனே பண்ணுறதில்ல. ஒரு மாநிலத்தில் அந்த கட்சி நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணலனாலும் சரி எந்த விதம் சேஞ்சும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் மத்திய பிரதேசம் எடுத்துக்கலாம். மத்திய பிரதேஷ் காங்கிரஸில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாண்டியன் வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது, நான் தீவிர அரசியலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கோர்ஸ் கரெக்ஷன். அதாவது நவீன் பட்நாயக் காதுக்கு போயிருக்கோம். கண்டிப்பாக பாண்டியன் அவர்கிட்ட விவாதம் பண்ணாமலோ இல்லை அதை டிஸ்கஷன் பண்ணாமல் அந்த ராஜினாமா முடிவுக்கு வந்திருக்க மாட்டார். அப்ப அந்த தலைமை வந்து ஒரு தேர்தலில் தோக்குறோம் இல்ல ஒரு தேர்தலில் வெற்றி பெறணும்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்றாங்க. அதுதான் ஒரு கட்சிக்கு அழகு. எந்த ஆக்ஷனும் நான் எடுக்க மாட்டேன், எந்த நிர்வாகியும் நான் நீக்க மாட்டேன், புது நிர்வாகிகளுக்கு நாங்கள் வாய்ப்பு தர மாட்டோம், இளைஞர்களுக்கு புது வாய்ப்பு தர மாட்டோம்னா காங்கிரஸ் கட்சி மேபி அடுத்த எலெக்ஷன்லையும் தொடர்ந்து இதே மாதிரி 99லேருந்து 149 வந்துட்டோம், வெற்றி வெற்றி அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். இப்போ இது வந்து இவங்க பார்த்து கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. இன்னமும் கூட பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 10 கோடி வாக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி, ஏன் நான் காங்கிரஸ் கட்சி இங்கே அதிகமாக இந்த ஸ்வேரிங் இன் செரமனியில் பேசுகிறேன்னா,
இந்த ஆளுகின்ற அரசு நன்றாக ஒரு டெமோக்ராட்டிக்காக செயல்படணும்னா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி நல்ல வலுவான இடத்துல இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ஜனநாயகத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும், ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும். பெட்ரோல் டீசல் விலைலாம் கடந்த காலத்துலலாம் வந்து அரசாங்கம் வந்து ஏற்றணும்னா அதுக்கு கேபினெட்டை கூட்டணும், அதுக்கு ஒரு டிபேட் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும். ஆனால் இப்போ என்டிஏ கவர்மெண்ட், அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டில், மோடி அவர்கள் கவர்மெண்ட்டில் மெஜாரிட்டி இருந்ததுனால அதெல்லாம் எண்ணெய் நிறுவனமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு போனா, அதாவது அரசாங்கம் முடிவு பண்ணும் பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தலாம். ஆளுங்கட்சி மட்டுமல்ல அப்போசிஷனும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறீங்க. வந்து அரசாங்கத்துல வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டேக்கன். நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், அதுதான் இந்த ஸ்வேரிங் இன் செரமனில பண்ணணும். கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.